ஹாய், இன்றைக்கி பீர்க்கங்காயை வச்சு சூப்பரான ஒரு கடையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை எங்கள் ஊர் சைடு நுர பீர்க்கங்கான்னு சொல்லுவோம். இது கிடைக்காதவங்க நம்ம நார்மல் பீர்க்கங்காவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா தோலில் சீவிட்டு முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கலர்னு சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகா 2 கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். இது கூட கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினோன்னே 1/4 கிலோ தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தக்காளி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பீர்க்கங்காய் சேர்த்தணும். பீர்க்கங்காய் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு 2 ஸ்பூனு. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இது குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்திங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் தக்காளி